மாணிக்கம், ஐயா மாணிக்கம். என்னம்மா பேக்கோட நிக்கிறீங்க? என்ன கேள்வி மாணிக்கம்? இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம்ல, அதான் பேக்ல நம்ம ரெண்டு பேர் துணியை எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். நீ போய் கார் ஸ்டார்ட் பண்ணு மாணிக்கம். நான் உங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துறேன். அம்மா, குழந்தை இன்னும் ரெடி ஆகல. அவளும் பிள்ளையும் ரெடி ஆகட்டும், எல்லாரும் ஒன்னா போவோம். அவன் நம்ம கூடயே வரா? ஆமாம்மா, நம்ம கூட தான் வரா. அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமான்னு பாக்கேன். எது, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போணுமா? இங்க பார் மாணிக்கம், அவ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா ஒரு 6 மாசம் பிள்ளைய பார்க்கட்டும். நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரட்டும். அம்மா, எனக்கு என் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியலம்மா. ஏற்கனவே ரொம்ப நாள் ஆயிட்டு. இனி அவ தனியா இருந்தா நல்லா இருக்காது. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். இங்க பார் மாணிக்கம், அதுக்கு தனியா ஒரு மரம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம கூட எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவளை அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லு. நம்ம எப்படி 2 பேரும் தனியா வந்தோமோ தனியாவே வீட்டுக்கு போவோம். அவ எப்படி வந்தாலும் அப்படியே அவங்க கூடவே சேர்ந்து அவ வீட்டுக்கு போட்டோம். அம்மா, எனக்கு பிள்ளைய பார்க்காம இருக்க முடியலம்மா. இப்போ என்னதான் சொல்ல வரா நீ? குழந்தையும் என் பிள்ளையும் கூட கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன். இங்க பார் மாணிக்கம், அதுக்கு ஒரு மரம் இருக்குன்னு சொல்லிட்டேன். மத்ததெல்லாம் தான் மறுபடி நடக்கல. இது கண்டிப்பா மறுபடி நடக்கணும். அம்மா, என்னதாம்மா முறை இல்லாம நடந்துருச்சு? எல்லாம் மறுபடி தானே பண்ணோம். கல்யாணமும் மறுபடி தான் நடந்துச்சு, வளகாப்பும் மறுபடி நம்ம வீட்டுல வச்சுதானே நடந்துச்சு. சரி, அப்ப இதையும் மறுபடியே செய்ய சொல்லு. சும்மா இங்க இருந்தே வெறும் கையை வீசிக்கிட்டு வருவா, நம்ம அப்படியே கூட்டிட்டு வரணும்லாம் நினைக்க கூடாது. அவ அப்பாவை பிள்ளைக்கு கொலுசு, செயின், மோதிரம், வளையல், கொடி எல்லாம் வாங்கி போட்டு அனுப்ப சொல்லு. எல்லாம் தங்கத்துல மாணிக்கம். வெள்ளி கொலுசு, வெள்ளியில கொடியை வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுறாம. அதெல்லாம் நம்ம கௌரவத்துக்கு ஆகாது. தங்கத்துல போட்டு கொண்டு வந்து விட சொல்லு. அம்மா, குழந்தையோட அப்பா எப்படிமா இதெல்லாம் செஞ்சிருவாங்க? அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வாடகை வீட்டுல இருக்காங்க. குழந்தை வியாபாரம் பண்ணி தான் அவங்க குடும்பமே ஏதோ நடக்குது. அவருக்கு வேற வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாமா? குழந்தைக்கே எல்லாத்தையும் பண்ண சொன்னா அவரால் எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பா இதெல்லாம் போட்டுதான் குழந்தைய கொண்டு வந்து விடணும்னா நான் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன். அவங்க போட்டுட்டு கொண்டு வந்து விடுவாங்க பிள்ளைய. நல்லா இருக்கு மாணிக்கம், ரொம்ப நல்லா இருக்கு. பரவேதுக்கு பெத்தவியலுக்கு மேலானாங்க, பெத்தவியலுக்கு மேலானாங்கன்னு சொல்லிக்கிட்டியாவே. பெத்தவரா இருந்தா பிள்ளைக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வாவே? இவர் சும்மாதான் பிள்ளைன்னு பேருக்கு சொல்றாரே தவிர ஒண்ணுமே அவளுக்கு செய்ய மாட்டேங்காரு. அம்மா, அதெல்லாம் நிறையவே செஞ்சிருக்காருமா. இதுக்கு மேல என்ன செய்யணும்? என் பிள்ளைக்கு நானே என்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிடுவேன். இங்க பார் மாணிக்கம், மோரான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி அவியல செஞ்சு கொண்டு வந்து விட சொல்லு. அப்படி விட முடியலன்னா மவளையும் பேத்தியும் அங்கேயே வச்சுக்கிட சொல்லு. நம்ம இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். அவளெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. போய் நீ கார் எடு, கிளம்பலாம். அம்மா, நீங்க அப்படின்னா அப்பாவை கூட்டிட்டு போங்க, நான் குழந்தைய கூட்டிட்டு வரேன். உங்க அப்பா தானே என் கூட வந்துட்டு வேற வேலை பாப்பாவே. உங்க அப்பாக்கு அம்மா தான் முக்கியம்னு இங்கேயே கிடக்காரு. அவரு என் கூட வருவாரோ? போய் கார் எடு மாணிக்கம், நேரம் ஆகுது. அம்மா, குழந்தைய கூட்டிட்டு போலாமா? நானும் சொல்லியல அதுக்கு ஒரு மரம் இருக்குன்னு. உன் காதுல விழுதா இல்லையா மாணிக்கம்? அவ வந்தானா நான் வரமாட்டேன், அவ கூட சொல்லிட்டேன். நம்ம 2 பேர் தான் அங்க இருந்து வந்தா அதே மாதிரி நம்ம 2 பேரும் கிளம்புவோம். ராசாத்தி, என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? நான் பேசினாலே உங்க எல்லாருக்குமே கத்துற மாதிரி தான் தெரியும். இந்த வீட்லயும் சரி அந்த வீட்லயும் சரி, நான் மட்டும் வாயை திறந்து பேசிடவே கூடாது. என் பேச்ச மட்டும் ஒழுங்கா கேட்டிருந்தாதான் அப்பாவும் பிள்ளையும் நல்லா இருந்திருப்பீங்களே. இல்ல, வாழ்க்கை கெட்டு போனதுக்கு முக்காவாசி காரணம் நீங்க தான். என்னாச்சு ராசாத்தி? எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கா? புலம்பவும் கூடாதா? என் வேதனையை நான் புலம்பியே. இப்ப நீங்க ஊருக்கு எங்க கூட வாரியல இல்லையா? ராசாத்தி, அப்பாக்கு உடம்பு சரியில்லை. அம்மையால ஒத்தையா எப்படி இந்த தோட்டத்தெல்லாம் பாத்துக்கிட முடியும்? எனக்கு அங்க எந்த வேலையும் இல்ல, அதனாலதான் நான் இங்க வந்து இருக்கேன். ஆபீஸா மாணிக்கம் பாத்துக்கிடுவான். இங்க பாருங்க, நீங்களே வந்து ஆபீஸ கவனிங்க. உங்க மவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த ஷில்பாக்கு வேற ரூபா தரேன்னு சொல்லி வச்சிருக்காங்க அம்மட்ட. இதெல்லாம் சரி வராது. நீங்க வந்து ஆபீஸ நடத்துங்க. உங்க மவன் வேணா இங்கே பாட்டி கூட இருக்கட்டும். ராசாத்தி, எதுக்கு இப்படி பேசுறா? நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போதும் மாணிக்கம் தானே ஆபீஸ பாத்துட்டு இருந்தான். இப்போ என்னைய பார்க்க சொன்னா என்ன அர்த்தம்? அவன் நல்லா தான் பார்க்க, நல்லா பாத்துக்கிடுவான். நீ சும்மா இரு, உனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆமா, எதுவும் தெரியாது. இப்படியே சொல்லி சொல்லி வாயை அடைச்சிருங்க. ஒரு நாளைக்கு எல்லாரும் ரோட்ல தான் நிக்க போறோம். ராசாத்தி, பின்ன வரவிய போறவியலுக்கெல்லாம் லட்சமா எடுத்து கொடுத்தா எங்க போய் நிப்போமா? அந்த குழந்தைய கல்யாணம் பண்றதுக்கு ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணிருக்கான். இப்போ அவளுக்கு வீடு வாங்குறதுக்கு இவன் ரூபா கொடுக்க போறானா? இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது? கடைசி காலத்துல நம்மளுக்கு ஒண்ணும் இல்லாம இந்த கிராமத்துல தான் வந்து கிடக்கணும். ராசாத்தி, நீ எதுக்கு கடைசி காலத்துக்கு போறா? இப்பவே நீயும் நானும் இங்கேயே இருப்போம். அப்ப அங்க இருக்க வீடு? அங்க பிள்ளையும் மருமவளும் இருக்கட்டும். அப்பா அம்மாக்கு துணையா நம்ம இங்க இருக்கலாம். நீ சமைச்சு கொடுத்து அப்பா அம்மாவை பாத்துக்க. வயசாயிட்டு அவியலுக்கும். ஏன்னா எவ்வளவு காலம் தான் அவியலே செய்வாவே எல்லா வேலையும். வீட்டு வேலையெல்லாம் நீ பாத்துக்க.
தோட்டத்து வேலையை நான் பாத்துக்கிட்டே அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். இங்க பாருங்க, எனக்கும் தான் வயசாயிட்டு. எனக்கும் மர்மம் வந்தாச்சு, பேத்தியும் பிறந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னால மத்த வீட்டுல வேலை செஞ்சு போட்டுட்டு இருக்க முடியாது. நானே வீட்டுக்கு வேலைக்காரி வச்சிருக்கேன், வேலை செய்ய முடியலன்னு. உங்க அம்மாக்கா அப்பாக்கா நான் வேலை செஞ்சுட்டு கிடப்பேனா? என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. இத்தனை நாள் இங்க இருந்ததே எனக்கு பெரிய தலைவலி. எப்ப கிளம்பலான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். ஃபங்க்ஷனும் முடிஞ்சு தொலைஞ்சிட்டு நாங்க கிளம்ப போறோம். மாணிக்கம், வா போலாம். ராசாத்தி, எந்த உறவுலையுமே இஷ்டம் இல்லாத மாதிரியே பேசுறியே எதுக்கு? உனக்கு எங்க அப்பா அம்மாவும் வேண்டாம், மருமகளும் வேண்டாம், பேத்தியும் வேண்டாம், ஏன் புருஷன் நானும் வேண்டாம். வா, அம்மா என்னையும் வேண்டாம் தான் நினைக்காங்க. பாரு ராசாத்தி, நம்ம மகன் என்ன பேசுறான் பாரு. ஒழுங்கா நான் பார்த்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நான் சொன்ன சொல்லுபடி நடந்துருந்தா நான் எதுக்கு எல்லாரையும் வேண்டாம்னு நினைக்க போறேன்? உங்கள இஷ்டத்துக்கு பொண்ண பாத்தியா, உங்கள இஷ்டத்துக்கு கல்யாணத்தை முடிச்சியா? ராசாத்தி, நாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நீ தான் குழந்தைய பொண்ணு பார்த்தா, நீ தான் கல்யாணத்தை முடிச்சிருந்தோம் தலையில நின்னா. இப்போ இப்படி பேசினா என்ன அர்த்தம் ராசாத்தி? நான் பார்த்தேனா நீங்கள் தான் பணக்காரின்னு சொல்லி நம்ப வச்சியே, அதனாலதான் நான் கட்டி வச்சிரலாம்னு நினைச்சேன். இல்லனா அந்த பிச்சைக்காரி எல்லாம் நான் எதுக்கு மருமகளா ஏத்துக்கிட போறேன்? அம்மா, குழந்தை எதுக்குமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன பிள்ளைக்கு ஒரு 10 பவுன் நகை கூட போட முடியாத அளவுக்கு துப்பு இல்லாதவர் தானே அவரு. நீ தானே பெரிய பணக்காரரு, அப்படி கோடீஸ்வரர்னு சொல்லி நீ நம்ப வச்சியே, அதனாலதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ராசாத்தி, உனக்கு பணம் மட்டும் இருந்துட்டா போதுமா? குணமே இல்லைனாலும் பரவாயில்லையா? குணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பணம் இருந்தாலே எல்லாம் நல்லா இருந்திருக்கும். இப்படி ஒண்ணும் இல்லாதவ இன்னும் ரோட்லயே தான் நின்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளை வாழ்க்கையை அழிச்சிட்டியே. அவளுக்கு எனக்கும் எந்த காலத்துலயும் ஒத்து வராது. என் வீட்டுக்கு அவ வரவும் கூடாது. மாணிக்கம், உனக்கு நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அவ எந்த காலத்துலயும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, நீ அவளை கூட்டிட்டு வரக்கூடாது. அவ அங்கேயே கிடக்கட்டும். இப்படி சொல்லு ராசாத்தி, நம்ம மருமாவை நம்ம வீட்டுக்கு வரதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நகையாவ கஷ்டப்பட்டவா அது இதுன்னு எதுக்கு அதை விட்டுட்டு இருக்கா? உனக்கு மருமாவிலே பிடிக்கல. ஆமா, எனக்கு என் மருமகளை பிடிக்கல. எனக்கு கூட தான் என் மருமகளை சுத்தமா பிடிக்கல. என்ன ராசாத்தி, சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு என்ன? ஒண்ணு இல்ல தே, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னமோ மருமகளை பிடிக்கலன்னு சொல்லி கேட்டுச்சு. யாருக்கு தான் யாரோட மருமகளை பிடிச்சிருக்கு? நீங்க கூட தான் சொல்றீங்க. இங்க பாரு ராசாத்தி, நான் சொன்னேன்னா 1000 காரணம் இருக்கும். நீ என்னைய சொல்லிட்டு தப்பிச்சிரலாம்னு நினைக்காத. உன்கிட்ட 1000 தப்பா இருக்கு, 1000 குறையும் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன். அதே மாதிரிதான் தே, என் மருமகிட்ட 1000 தப்பு இருக்கு, 1000 குறைகள் இருக்கு. அதனாலதான் நானும் சொன்னேன். எனக்கும் என் மருமகளை சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா அவ செஞ்ச தப்பு அந்த மாதிரி. அப்படி என்ன தப்பு செஞ்சதா என் பேத்தி? நான் பார்த்த வரைக்கும் அவகிட்ட ஒரு குறையும் தெரியல. எல்லாம் அவட்ட நிறையாதான் இருக்கு, நிறைவாதான் இருக்கு. உங்க கண்ணுக்கு அப்படி தெரியல, ஆனா மாமியார் கண்ணுக்கு தான் எல்லாம் சரியா தெரியும் தே. என் மருமவ எப்படின்னு எனக்கு தான் தெரியும். அததான் நான் வீட்டை பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நானும் மாணிக்கமோ ஊருக்கு கிளம்புறேன் தே, போயிட்டு வரோம். என்னது, நீனும் மாணிக்கமும் கிளம்புறீங்களா? மாணிக்கம் பொண்டாட்டி கூட்டிட்டு தான் வருவான். நீ அவியல கூட பாவியன போ, இல்லன்னா பசியேறி ஒத்தையில போ. தே, நாங்க வரும்போது ஒன்னாதானே வந்தோம், நானும் மாணிக்கமோ. அந்த கார்ல தான் நாங்க போறோம் தே. எனக்கு இந்த பஸ் ட்ரெயின் எதுவுமே ஒத்துக்கிடாது. கார்லனா நான் பாட்டுக்கு போயிருவேன், பின்னாடி நான் பாட்டுக்கு படுத்துக்கிடுவேன், என் மகன் ஓட்டிட்டு போவான். பிரயாண கலைப்பு தெரியாம நான் பாட்டுக்கு படுத்துட்டே போயிருவேன். பஸ்ல எல்லாம் உட்காந்தே போகணும் தே, என்னால உட்காந்துலாம் போக முடியாது. அதனால அவ பஸ்ல வரட்டும், நானும் மாணிக்கம் மட்டும் கார்ல போறோம். நல்லா இருக்கு ராசாத்தி இந்த கதை. புருஷனே பொண்டாட்டி பிரிச்சு வைக்கல, அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? எத்தே, என் புருஷன் கூட தான் என்னைய பிரிஞ்சு வந்து இங்க கிடக்காரு. நான் அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்கேனா, இல்ல என் புருஷனை தான் வாங்க வாங்கன்னு நச்சரிச்சிருக்கேனா? இப்ப கூட உங்க அப்பா அம்மாவை பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பியேன். எனக்கு அவ்வளவு நல்ல மனசுதான் தே. அப்பா, எனக்கு நல்ல மனசு இல்லைன்னு சொல்ல வரியா நீ? நீங்க நினைப்பே புருஷனையும் பொண்டாட்டி எதுக்கு பிரிச்சு வைக்கிறாங்கிற மாதிரி கேட்டியே. என் புருஷனோ இப்ப என்னைய பிரிஞ்சுதான் இருக்காவ. இங்க பாரு ராசாத்தி, நியாயமா சொல்ல போனா நீ தான் எங்க கூட இருந்திருக்கணும். அவன் ஆம்பளை பையன் எங்க வேணாலும் போவான் வருவான். எங்க கூடவே இருந்து சமைச்சு தந்து எங்களோட பார்க்க வேண்டிய கடமை உனக்கு தான் இருக்குது. நீ என்னடானா ஆளுக்கு முன்னால நான் பெரிய நிக்குது எதுக்கு? அது மட்டும் இல்லாம மருமகளை கூட்டிட்டு போகாம நீ மட்டும் போயிடணும்னு நினைக்கிறிய எதுக்கு? புருஷனை பொண்டாட்டி பிரிச்சு வைக்க ஆசைப்படுறியா? ஒழுங்கா வீரனோட சேர்த்து கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போ, இல்லனா நீ மட்டும் தனியா போ, பொண்டாட்டி கூட்டிட்டு போ.
ஏம்மா ஏம்மா இப்படி பேசுறீங்க? வேற என்ன சொல்றது மாணிக்கா, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காதுலயே வாங்காம நின்னுட்டு இருக்கா. எல்லாரும் வந்து வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காவ. முதல்ல நான் கூப்பிடும் போதே போய் கார் எடுத்திருந்தா இந்நேரம் ஊரை தாண்டி போயிருக்கலாம். நேரம் ஆகுது மாணிக்கா, வா போவோம். அம்மைக்கு வேற உடம்பு சரியில்லை. சரிம்மா நான் போய் குழந்தைகிட்டயே சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப ரொம்ப முக்கியம், அவட்ட போய் சொல்லிட்டு வரது. மா குழந்தை என் பொண்டாட்டிமா, அவட்ட சொல்லாம எப்படிமா போறது? நான் போய் சொல்லிட்டு வரேன். ராசதி, நீ இருந்தாலும் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏத்தி, நீங்க தானே எல்லாம் மரன்னு சொல்லுவீங்க. உங்க பேத்திக்கு மட்டும் வேற மாதிரி பேசுறீங்களே எதுக்கு? மரபடி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்ட பிறகுதான் மொட்டை அடிச்சு காது குத்தி இருக்கணும். அவியல்வ தான் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணியாவ, அதே மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிட்டீங்க. தேய் கேட்டவியலுக்குலாம் மாமியாரா நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அவளும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களும் போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்கிட்டதான் எல்லாரும் கேட்காவ. இதோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட எங்க அண்ணனும் மைனியும் யாருமே வரல. எங்க வீட்டு சொந்தக்காரவியே ஒருத்தரும் வரல. என்ன தெரியுமா காரணம்? இந்த மாதிரி மரம் இல்லாம எல்லாமே நடக்கிறதுனாலதான். யாருமே எதுக்குமே வர மாட்டேங்காவ. இங்க பாரு ராசதி, வரணும்னு விருப்பம் இருக்கவியே எங்க கொண்டு வச்சாலும் வருவாவ. வரதுக்கு முடியலன்னா 1008 காரணம் சொல்லுவ, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இது என் மோவன் வீடு, அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு ஐயப்பா. இதுக்கு மேல வா வீட்டுல தனியா கொண்டு விடணும்னு அவசியமும் இல்ல. வா வீட்டுல இருந்தா கூட்டிட்டு போனவ முதல்ல, அந்த வாடகை வீட்டுல இருந்தா கூட்டிட்டு போனவ. அப்போ அது என் வீடு தான். இந்த வீடும் வா வீடு தான் நினைச்சுக்க. என் வீட்டுக்கு இப்படி வெறுங்கைய வீசிட்டுலாம் வந்து விடக்கூடாது. மறுபடி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து விட சொல்லுங்க, அப்ப நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப நான் ஊருக்கு கிளம்புறதே, போயிட்டு வரேன். ஏங்க போயிட்டு வரேன். இங்கேயே கிளம்புறாங்க, வீட்டுக்கு வந்து சேருங்க. ஐயே தோற, உன் பொண்டாட்டி எதுக்கு இப்படி வெடுக்குன்னு பேசிட்டு போற? அவ பேச்சு ஒண்ணுமே சரியில்லையே. ஏம்மா நீங்க நிக்கிறதுனாலதான் அவ கம்மியா பேசிட்டு போறா. குழந்தையும் வார்த்தைக்கு வார்த்தை ஏமாறுமோவான்னு சொல்லியா. இதே நேரத்துக்கு எங்க வீட்டுல இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ வேற மாதிரி பேசியிருப்பா. வர வர அவ பேச்சே பிடிக்கலாமா, அதனாலதான் நான் அங்க போகாம இங்கேயே இருக்கேன். இப்படியே இருந்தானா கடைசி வரைக்கும் அவ ஒத்தையில தான் கிடக்க வேண்டியிருக்கும். யாரும் அவ கூட போய் இருக்க முடியாது, அவளை யார் கூட ஒட்டிக்கிட மாட்டா. ஏம்மா சொன்னாலும் அவளுக்கு புரிய மாட்டேங்குமா, நானும் எவ்வளவு சொல்லியாச்சு. வர வர அவ பண்றது மாணிக்கத்துக்கும் பிடிக்கல. அவனும் சொல்லி பார்த்துட்டா அவளுக்கு புரியல. இவ இப்படியே நடந்துகிட்டு இருந்தா அவனும் பொண்டாட்டி தான் முக்கியம்னு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. போவதான் ஜீவன், எத்தனை நாளைக்கு பிரிச்சு வைக்க முடியும்? அவன் இவ்வளவு நாள் இவ கூட இருக்கதே பெரிய விஷயம் தான். பாட்டி போயிட்டு வரோம் பாட்டி. ஐயா மாணிக்க, நான் சொல்லியது கேளு. உங்க அம்மா சொல்லியாலே நீ அவதான் முக்கியம், நீ அவ கூட இருக்கறதுக்கு பார்க்காத. உனக்கு உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் முக்கியம். அதனால அவளையும் கூட்டி கொண்டு உங்க அம்மா வீட்டுல வைக்கிறதுக்கு பாரு. சரி பாட்டி. உங்க அம்மாக்காரி ஒத்து வரலன்னா குழந்தைய கூட்டிட்டு தனியா வீட்டுக்கு போயிரு. இப்படியே விட்டியன்னா ஒரு நாள் நீ சேர்ந்து வாழ்ந்துட முடியாது. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். ஏய் என் பேத்திட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் பாட்டி, அவ எல்லாரும் கூடயும் சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டா. நான் போயிட்டு வரேன் பாட்டி. சரியா பேராண்டி, பார்த்து போயிட்டு வா. பா போயிட்டு வரேன்ப்பா, நீங்களும் சீக்கிரமா ஊருக்கு வாங்க. சரி மாணிக்கம், போயிட்டு வா. இருக்குது ஒரு மவன் ஒரு மருமவா, அதுவ கூட சேர்ந்து ஒத்தேனஞ்சு உன் பொண்டாட்டியால வாழ முடியலையே. ஒத்தேல வீட்டுல கிடக்கணும்ல ஆசைப்படியா? உன் பொண்டாட்டி குணம் மட்டும் நல்ல குணமா இருந்திருந்தா உங்க அப்பாவை கூட்டிட்டு நான் அங்கேயே வந்து இருந்திருப்பேன். தோட்டத்தை கூட யாராவது பார்க்க சொன்னா பார்த்துக்கிடுவாவ. அவ குணம் ஆவாத, அவ கூட சேர்ந்து வாழ முடியாதுங்கனால தான் நாங்க இங்கே தனியா கிடக்கோம். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்டவ என் புருஷனும் என் பிள்ளையும் தானே உங்களுக்கு சாப்பாடு போடியாவன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாளேன்னு தான் பயந்துட்டு இங்க கிடக்கும். என்ன இந்த வயசுலயும் உங்க அப்பாவை நானும் உழைச்சி தின்னுகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டி குணம் சரியில்லாத காரணம் தோற. என் பேரன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவதான். அவ தனி வீட்டுல இருந்தானா அவ கூட கூட போய் இருந்துடுவோம் நாங்க. அவனை தனியா ஒரு வீடு தான் பார்க்க சொல்லணும். இதுக்கு மேலேயும் அதுவரை பிரிச்சு வச்சு உன் பொண்டாட்டி வேடிக்கை கட்டினானா அதை தான் பண்ண போறேன், பார்த்துட்டே இரு. சரிம்மா, நீங்க அவளை நினைச்சு டென்ஷன் ஆகாதங்க. அவ குணமும் ஒரு நாள் மாறும். நம்ம அப்படி நினைச்சிட்டு தான் எல்லாத்தையும் கடந்து போகணும், விடுங்க. தங்கச்சிமா வாங்கக்கா, இங்கதான் இருக்கேன். என்னடா என்ன ரெடியாவாம உட்கார்ந்துட்டு இருக்க? பேக்ல துணிமணிலாம் எடுத்து வச்சாச்சா? ஏக்கா ஊருக்கு கிளம்பவே இஷ்டம் இல்லக்கா. இத்தனை நாளா இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் பாத்தியலா. அங்க போனா நானும் கிளம்புனாரும் மட்டும்தான் ஒரே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கணும். இங்க இவ்வளோ ஆட்களோட இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்லக்கா. ஆமாண்டா தங்கச்சி, தனியா இருக்கிறத விட 4 பேர் கூட சேர்ந்து இருந்தா மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு உதாரணமே இந்த ட்ரிப் தான். ஆமாக்கா, நானும் என்னமோன்னு நினைச்சு வந்தேன்.
மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கா இங்க இருந்த நாட்கள் எல்லாமே. ஆமாண்டா தங்கச்சி, எனக்கும் சந்தோஷமா தான் இருந்து. என்ன இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு போய் தானே ஆகணும். ஆமாக்கா. அங்க போனாலும் நம்ம பக்கத்துல தானடா இருக்க போறோம். அடிக்கடி வந்து ஒன்னா சேர்ந்து கதை விடுவோம். நீ எதை நினைச்சு கவலைப்படாதடா. உனக்கு அக்கா இருக்கே, அக்கா கூடயே இருக்க போறேன். இருந்தாலும் எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கிறது நல்லா இருக்கு பத்தியலா. இதுக்குதான் என் மவனையும் மருமவளையும் எங்க கூட வந்து இருங்கன்னு நானும் சொல்லி கூப்பிடியது. ஆபிய வரவே மாட்டேங்க அவ. அவியலுக்கெல்லாம் இப்ப புரியாதுமா. வயசான காலங்கள் வரும் பாத்தியா, அப்பதான் எல்லாருக்கும் புரியும். சரிம்மா வா, நேரம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். பஸ் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு இருந்தா சரோஜா சத்தம் போடுவா. சரிக்கா, கிளம்புவோம்.